Hello, welcome to Speak Learn. C class, C language second session. அதுக்கு முன்னால நோட் பேட்ல வந்து உங்களுக்கு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி கிளாஸ் டீச் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன்ல வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்கேனர்ஸ்ல ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இன்புட் அண்ட் எஸ்டர்டே கிளாஸஸ்ல ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்து மெயின் ஆப்ரேட்டர் ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கல, மெயின் ஆப்ரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அது இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்டீஜர் வேரியபிள்ல இன்புட் கெட் பண்றதா இருந்துச்சுன்னா, இப்போ இன்ட் ஏன்னு வச்சுக்கிங்களேன். இன்ட் ஏ கமா பி கமா ஏ கமா பின்னா இப்போ நம்ம ஸ்கேனஃப்ல வந்து பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணணும். இன்டீஜருக்கு வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங்னு பேரு. இன்ட்டுக்கு வந்து ஃபார்மட் ஸ்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணணும்? percentage d, percentage d comma ampersand of a ன்னு கொடுக்கணும். a வந்து இது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். percentage d வந்து இந்த ஏவை பாயிண்ட் பண்ணும். இந்த ஏன்ற அட்ரஸ் லொகேஷன்ல இன்புட் கெட் பண்ணாங்க. அது ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ இதே வந்து ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிங்க. இதே ஃப்ளோட்டை இன்ட்டு ஏக்கு மட்டும் போட்டோம். இன்னொரு அப்புறம் இதே ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிட்டீங்களா. ஃப்ளோட்னா ஃப்ளோட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸ் போடணும். ஃபார்மட் ஸ்ட்ரிங் என்னன்னா, ஃபார்மட் ஸ்ட்ரிங் வந்து பர்சன்டேஜ் எஃப். இப்போ கேரக்டருக்கு வந்து கேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். கேர் டி. இதுக்கு ஃபார்மட் ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சி. இப்போ இங்கே கொடுக்கும்போது என்ன கொடுப்போம்? ஸ்கேன்எஃப்ல மேலே ஃப்ளோட்டு கொடுக்கும்போது ஸ்கேனர் பர்சன்டேஜ் எஃப் ஆம்பர்சண்ட் ஆஃப் எக்ஸ். இதில் கொடுக்கும்போது ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் சி கேரக்டருக்கு ஆம்பர்சண்ட் ஆஃப் டி. நான் ஸ்ட்ரிங்கு வந்து வேற மாதிரி கொடுக்கணும். அது கிளாஸ்லேயே டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. இது கோடிங்கில் டீச் பண்ணுவோம், இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டர்போ C++ ஓப்பன் பண்ணிப்போம். இதில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நியூ ஹெடர் ஃபைல் டிக்ளரேஷன் பண்ணணும். இது ஹாஷ் இன்க்ளூட் stdio.h. இந்த ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். திஸ் ஹெடர் ஃபைல் இஸ் யூஸ்டு டு scanf and printf ஃபங்க்ஷன். this header file is used to scanfக்கும் printfக்கும் யூஸ் பண்ணுவாங்க. printf scanf நம்மளோட ப்ரோக்ராம்ல இருந்துச்சுன்னா we should use வந்து என்ன பண்ணணும்னா standard stdio.h header file யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன? standard input and output header file. then hash include conio.h. இந்த ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ப்ரோக்ராம்ல வந்து கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். கிளியர் ஸ்க்ரீனுக்காகவும் இதே மாதிரி வந்து கெட் சிஹெச்காகவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்ட்டு மெயின். இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் போடுறோம்ல.
to find sum of two numbers. Int a comma b. Clear screen. entered a get பண்ணோம் இல்லையா? இது வந்து என்னன்னா இன்ட் மெயின் என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இன்ட் மெயின்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணிடணும். இங்க வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் லைன் வந்து வேறு என்னென்னலாம் சி லாங்குவேஜில் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன்ல டிக்ளேர் பண்ணணும். இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னா அப்போ 3 வேரியபிள் ஏ கமா பி கமா சி. ஸோ இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிளியர் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் தான் இன்புட் டைப் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்ட் மெயின்க்கு அப்புறம் ஓப்பன் பிரேசஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனு அதில் என்ன இருக்குன்னா இன்ட் ஏ கமா பி கமா சி. அதாவது மெயின் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். இது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ். வேரியபிளை வந்து நீங்கள் இன்பிட்வீனில் எங்கேயுமே டிக்ளேர் பண்ண முடியாது. ஏதாவது நியூ வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனா இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். scanf percentage integer இல்லையா, percentage d ampersand of a, printf enter b, scanf ampersand of b, c is equal to a plus b. இது என்ன ப்ராசஸ்? printfல வந்து நம்ம வந்து sum of two numbers போட்டுட்டு நம்ம எதை பிரிண்ட் பண்ண போறோமோ அந்த ஃபார்மட் ஸ்ட்ரிங் சொல்லணும். இன்டீஜர் வேல்யூ இதில் c யோட வேல்யூ அதை percentage d கொடுத்து இங்க ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. printfல ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ண அட்ரஸ் வந்துடும். get ch அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன்ட் மெயின் யூஸ் பண்ணிருக்கோம்ல, ரிட்டர்ன் ஆஃப் 0. இப்போ ஆல்ட் F போயிட்டு ரன் கொடுக்குறோம். ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 33, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 45. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ண போறோம்னா நான் ஸ்கேன்எஃப்ல டிஃப்ரெண்டாக இன்புட்ஸ் எப்படி கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சும்மா அதாவது இன்புட் ஆஷ் இன்க்ளூட் அட்ரஸ் ஃபைல் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், இந்த இன்புட் அவுட்புட் அட்ரஸ் ஃபைல். அதுக்கப்புறம் இன்க்ளூட் conio.h. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் பார்க்க போறோம். இன்ட் மெயின். இப்போ இன்ட் ஏ கமா பி கமா சி. இப்போ இன்டீஜர்ஸ் நம்ம கெட் பண்றோம். ஏபிசி கெட் பண்ணி சும்மா பிரிண்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். ஒரே லைன்ல இன்புட் பிரிண்ட் எஃப் என்டர்ட் ஏ கமா பி கமா சின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா scanf percentage d ஸ்பேஸை விடாம இப்போ 3 வேல்யூ இன்புட் கெட் பண்ற மாதிரி ampersand of a கமா ampersand of b கமா ampersand of c கொடுத்துட்டு printfல வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ண போறேன். a equal to percentage d கமா b equal to நான் எங்க percentage d சொல்றேனோ அங்க பிரிண்ட் ஆகும். c is equal to percentage d a comma b comma c. get ch return of 0. இப்போ alt ரன் கொடுக்குறேன். இப்போ ஸ்பேஸ் கொடுக்காம கொடுத்தேன்ல, அதனால அடுத்த லைன்ல தான் இன்புட்ஸ் கட் பண்ணும். இதே வந்து இந்த இடத்துல இதே percentage d-ல இங்க நான் கமா கொடுத்தேன் அப்படின்னா இங்க நான் கமா கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ட் போய் இங்க பாருங்க 12 கமா 34 கமா 50 44 இப்படி கொடுத்து நான் பாருங்க a ஈக்குவல் டு percentage d ன்னு சொல்றேன். அங்கதான் a ஈக்குவல் டு அதோட ஆன்சர்.
பி ஈக்குவல் டு அதனோட ஆன்சர், சி இஸ் ஈக்குவல் டு அதனோட ஆன்சர். இங்கே கமாக்கு பதில் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸ் கொடுத்து ரன் பண்ணுறேன். 12 ஸ்பேஸ் 78 ஸ்பேஸ் 90. இப்போ ஏ ஈக்குவல் டு 12, பி ஈக்குவல் டு 78, சி இஸ் ஈக்குவல் டு 19 தான் பிரிண்ட் ஆகும். நான் எப்படி ஃபார்மேட் கொடுத்துருக்கணும் அந்த ஃபார்மேட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சும்மா நான் ஆம்பர்சன் ஒரு இது கொடுக்குறேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அது என்ன பண்ணணும், வேல்யூ இன்புட்ஸ் கொடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கும். நான் ஆம்பர்சன் தானே கொடுத்தேன். 34 ஆம்பர்சன், 45 ஆம்பர்சன், 56 கொடுத்துருக்கேன். அப்போ 34 வந்து ஏல ஸ்டோர் ஆயிருக்கும், 45 வந்து பியில் ஸ்டோர் ஆயிருக்கும், 56 வந்து சியில் ஸ்டோர் ஆயிருக்கும். பாருங்க, இதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கோடது மீனிங் ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலுக்கு போடுறோம். ஹேஷ் இன்க்ளூட் ஃப்ளோட் வேல்யூ எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் conio டாட் h. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து போடலான்னு வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவோமா இல்லை ஏரியா ஆஃப் சர்க்கிள் போடலாமான்னு பார்க்கலாமா? ஏரியா சர்க்கிள் கூட இதில் வராது. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டே போடுவோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். டு ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் இன்ட் மெயின். இப்போ ஃப்ளோட்டில் பி கமா என் கமா ஆர் கமா சிஐ. இப்போ 3 இன்புட்ஸ் கெட் பண்ணணும். எனக்கு எப்போவுமே ஒவ்வொரு லைனாக செப்பரேட்டாக கெட் பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால நான் செப்பரேட்டாக போடுறேன். என்டர்ட் பிரின்சிபல் entered principal scanf percentage f ampersand of p printf entered number of years scanf percentage f ampersand of n printf entered rate of interest. scanf percentage f. நம்ம இன்புட்ஸ் வந்து பாயிண்ட்ல வரும், அவுட்புட் பாயிண்ட்ல வரும்னா அப்போ ஃப்ளோட்ல யூஸ் பண்ணிக்கணும். ஆம்பர்சண்ட் ஆஃப் ஆர் ஸ்கேனிஃப்க்கு மட்டும்தான் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இன்புட்ஸ் செட் பண்ணும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஐ ஈக்குவல் டு ஆக்சுவலாக பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஃபார்முலா என்னன்னா சிஐ ஃபார்முலா சிஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 whole power n minus p. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சிஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு பவர்னு யூஸ் பண்ணணும். 1 ப்ளஸ் ஆர் பை 100 கமா n மைனஸ் பி செமிகோலன். printf compound interest equal to percentage f ci get ch open of 0 void main கூட யூஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் கூட சென்ட் மெயின் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஓகே, பாருங்க ரன் பண்ணுறேன். எரர் காமிக்குது. ஏன் எரர்னா நம்ம வந்து பவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த ப்ரோட்டோடைப் கொடுக்கல. ஷுட் ஹேவ் ஏ ப்ரோட்டோடைப். இந்த ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். அப்படின்னா என்ன ஹெடர் ஃபைல் கொடுக்கணும்னா ஹேஷ் இன்க்ளூட் மேத் டாட் ஹெச்.
முதலே கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு எரர் வந்து கொடுத்தா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு பார்த்தேன். ஆல் என்ன 1000 2 years rate of interest. ஓகே, டுடே கிளாஸ் ஓவர்மா. நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து இன்னும் பேசிக் கான்செப்ட் பார்க்க வேண்டியது இருக்குது, அது எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.